மனுஷனுடைய இருதயம் சில நேரங்களில் அறியாமை, இருள் என்று சொல்லக்கூடிய பாவத்தில் சிக்கி கிடக்கும் பொழுது வெளிச்சமாக்கிய தேவனுடைய வார்த்தையானது அவருடைய இருதயத்தை வெளிச்சமாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு பல விஷயங்களிலே மனிதர்களுடைய இருதயமானது இருள் அடைந்து, மூட நம்பிக்கை, அறியாமை போன்றவைகளினாலே இருள் அடைந்து உண்மையாகவே அவர்கள் வசனம் என்றும் வெளிச்சம் இல்லாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமாக நிறைய காரியங்கள் உண்டு. வசனத்தை படிக்காதவர்களுடைய மூட நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா, வசனத்தை படிக்கிறவர்களே, ஆராய்ச்சி செய்கிறவர்களே, பல ஆண்டுகளாய் வேத வசனங்களை படிக்கிறோம், கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களே மூட நம்பிக்கையிலையும் வசனத்தை குறித்த தவறான பார்வையிலும் இருக்கிறதையும் நாம் கவனிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்கிறார். நாம் வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னார். வேத வசனங்களை படிக்கிற எல்லாராலும் சரியான அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. ஒவ்வொரு அர்த்தங்களையும் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றது போல புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமான ஒரு பாடத்தை தான் இன்றைக்கு நாம் படிக்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்களான்னா, அக்கினி ஞானஸ்தானம் அல்லது அக்கினி அபிஷேகம். இந்த அக்கினி ஞானஸ்தானம், அக்கினி அபிஷேகம் என்பது இன்றைக்கு இருக்கிறதா? அநேகர் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த அக்கினி அபிஷேகம் என்பதை முழுவதுமாக நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார். இப்போ இந்த பிரசங்கம் யாருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்களான்னா, அக்கினி அபிஷேகம் நான் பெற்றிருக்கிறேன், அக்கினி அபிஷேகத்தால் நான் நிறைந்திருக்கிறேன், அக்கினி என் மேல் இறங்குகிறது, அக்கினி ஞானஸ்தானத்தினால் நான் உண்மையாகவே அங்கு நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை, முடிந்தால் ஒரு வேதாகமத்தை உங்கள் கையிலே நீங்கள் வைத்து கொண்டு நான் சொல்லக்கூடிய வசனங்களை திருப்பி உங்கள் இருதயத்தை ஒருமனப்படுத்தி வசனத்தோடு நீங்கள் சிந்திக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த பிரசங்கத்தினுடைய நோக்கம் தவறான ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிற ஒருவர், மூட நம்பிக்கையில் தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிற ஒருவர் மனம் திரும்பி தேவனுடைய சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அக்கினி ஞானஸ்தானம் என்கிற வார்த்தை வேதத்தில் இருக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்டீங்களான்னா கண்டிப்பா இருக்குது. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல யோவான் ஸ்நானன் இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானமோ அக்கினி ஞானஸ்தானமோ ஒன்றா அப்படின்னு நீங்க கேட்டீங்களான்னு கிடையாது. விசேஷமா இந்த அக்கினி ஞானஸ்நானம் என்கிற வார்த்தை, இதை வைத்துதான் அக்கினி இறங்குவதாக என்ற ஒரு தவறான போதனையை இன்றைக்கு மக்கள் போதித்து கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதிலும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அக்கினி ஞானஸ்நானம் என்கிற வார்த்தையை எங்க கொண்டு போய் அங்கே சேர்த்து அதற்கான அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதையும் நீங்க வேதத்தை திருப்பி கொண்டு நீங்க கவனித்து பாருங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்கிற வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. இங்கே கேட்கக்கூடிய கேள்வியை நீங்க புரிஞ்சுக்கங்க. 2வது வசனத்துல பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. உண்மையாவே அங்க காற்று அடித்ததா என்ற வார்த்தை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களானா, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல என்கிற வார்த்தையை தான் நீங்க அங்க படிக்க முடியும். அதே போலதான் 3வது வசனத்துல
அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அக்கினி இறங்கவில்லை. நல்லா நீங்க உங்களுடைய கண்களை திறந்து அந்த வசனத்தை கவனியுங்கள், அடிக்கோடிடுங்கள். போல என்கிற வார்த்தை எதற்காக நாம் பயன்படுத்துவோம்? உங்களை போல ஒருத்தரை நான் பார்த்தேன், அதை போல இந்த பொருள் இருந்தது அப்படின்னா, நாம் போல என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது நிஜம் இல்லை. உதாரணமாக நாம் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை. அக்கினிமயமான நாவுகள் போல அவர்கள் ஒரு காட்சியை தான் அங்கே கண்டார்களே தவிர அக்கினி அங்கே அவர்கள் மேல் இறங்கவில்லை. பிரியமானவர்களே, வேதத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏன்னா இன்னைக்கு அக்கினி ஞானஸ்தானம் என்கிற வார்த்தை சபையிலே அநேக பிரசங்கியாளர்கள் இதை வைத்துதான் அந்த பிரசங்கமே செய்து கொண்டிருக்கிறார்கள். அக்கினி ஞானஸ்தானம், அக்கினி இறங்குவதாக, அக்கினி வருவதாக, இந்த வார்த்தையை தான் திரும்ப 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 சொல்லி ஜனங்களுடைய இருதயத்தை குழப்பிக் கொண்டிருக்கிறதை நாம கவனிக்கிறோம். நீங்க கவனித்து பார்ப்பீர்களானா, அக்கினி அபிஷேகம் அல்லது அந்த ஆராதனையில் அக்கினி வருகிறது அப்படின்றதுக்காக என்னவெல்லாம் சொல்றாங்க. முதல்ல ஒரு கூட்டத்துக்கு நாம் போறோம். அந்த கூட்டத்துக்கு பேரு அக்கினி அபிஷேக பெருவிழா, அக்கினி முகாம் அப்படின்ற வார்த்தையை பதிவு செய்கிறார். அந்த கூட்டத்துக்கு போன உடனே அதை நடத்துகிறவர் ஒரு மெதுவா ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு பாடுறார். அந்த பாட்டு பாடும்போதே என்ன ஆகுதுன்னா, நம்முடைய உடல், நம்முடைய மனசு ஒருமனப்பட்டு வருகிறது. இப்போ நீங்க பாத்தீங்களான்னா, அந்த பாடல் பாடுவதன் மூலமா நாம் கைகளை இப்படி அசைத்து, அதாவது ஒரு நிலைப்படுத்தப்படுகிறோம். இந்த விஷயத்தை உலகத்தில் இருக்கிற மனுஷர்களும் செய்யறாங்க. உங்களுக்கு தெரியுங்களா, ஒரு சில கூட்டத்தார் விக்கிரக ஆராதனை வணங்கக்கூடியவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நீங்க பாத்தீங்களான்னா, ஒரு லைட் மியூசிக் போட்டுட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த மியூசிக்கு ஏற்ப லைட்டா தான் இருக்கு அந்த மியூசிக்கு, அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படியே தன்னுடைய உடலை அப்படியே அசைத்து கொள்வார்கள். தன்னையே மறந்துடுவாங்க, என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படியே அவங்களுடைய மனசு, அவங்களுடைய உடல் என்பதை மறந்து அவர்களுடைய இருதயம் மட்டும் ஏதோ ஒன்றை அவங்க சிந்தித்து கொண்டு இருக்கும். இப்போ சபையில் செய்யக்கூடிய செயல்பாடு மட்டும் எப்படி இருக்குது? அக்கினி இறங்குவதாக அப்படின்னு சொல்லி அவர் ஸ்லோவா அந்த பாடல் பாடுவதோ அல்லது ஜெபிப்பதோ அந்த வார்த்தைகள் பயன்படுத்துவதோ செய்யும் பொழுது நீங்க ஏறக்குறைய உங்களுடைய மனதை அந்த ஒருமனப்படக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடுறீங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, வேகமாக இறங்குகிறது, வருகிறது, அந்த வாசல் வழியாய் வருகிறது, இங்கே கிட்ட வந்து விட்டது என்று உங்களுடைய நாடி நரம்புகளை தூண்டி விடுவதின் மூலமாக வந்துட்டார், இறங்கிட்டார். நீங்க பாருங்க, ஒரே வார்த்தையை 10 தடவை பயன்படுத்துவாங்க. இறங்குகிறார், இறங்குகிறார், வந்து விட்டார். இதுல ஒரு வார்த்தை ஒருத்தர் பயன்படுத்தினார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அக்கினியா இறங்குதுன்றார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி அக்கினியா இறங்குன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி சொல்லும் பொழுது நம்முடைய மனதில் என்ன நடக்கிறது? நம்மில் பலவீனமான இருதயம் உடையவர்கள் உண்டு. நீங்க இப்படிப்பட்ட பலவீனமான இருதயம் உள்ளவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களில கூட உண்டு. நீங்க கவனித்து பார்த்திருக்கலாம். சில பேர் சாமி ஆடுறதுன்னு சொல்லி ஆடுவாங்க. இப்போ வேதத்தை நம்பக்கூடியதான நீங்கள் அவர்கள் செய்வது சரின்னு நீங்க நம்புறீங்களா? நம்ப மாட்டீங்க. இப்ப இதை மட்டும் எப்படி சரின்னு நீங்க சொல்றீங்க? இப்ப அக்கினி இறங்குவதாக அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ண உடனேயே நாம என்ன செய்யறோம்? நீங்க பாத்தீங்களான்னா அவங்க நிக்கிற இடத்துல இருந்து பயங்கரமா குதிக்கிறாங்க. ஏன்னா என் மேல இறங்கிடுச்சு. உண்மையா சொல்லணும்னா, ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அக்கினி அபிஷேகம் என் மேல இறங்குது பிரதர். கரெக்ட், நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க தான் தப்பா சொல்றீங்க. என் மேல இறங்குது, நான் உணர்கிறேன். ஏன்னா அக்கினி இறங்கும் பொழுது என்னென்னலாம் அடையாளம்னு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. என் உடம்பு சூடாயிடும், அப்படியே நெருப்பு என் மேல படுற மாதிரி இருக்கும், நான் அதை உணர்கிறேன். நல்லா நீங்க கவனித்து பாருங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். முதல்ல, அக்கினி அபிஷேகம், அக்கினி இறங்குவதுன்னா என்ன? எதை அக்கினி இறங்குவது, அக்கினி அபிஷேகம் சொல்றோம் இல்லையா? அப்படி நாம் நினைக்கக்கூடியது என்ன? என்ன இறங்குதுன்னு நாம் நினைக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார் நாம் சொல்றோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார் அப்படின்ற ஒரு வார்த்தையை நாம் வைத்துக் கொண்டால் கூட பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார் தானே நாம் சொல்லணும். அக்கினி இறங்குவதாக என்ற வார்த்தை
அங்கே குறிப்பாக சொல்லக்கூடியதான சூழ்நிலை என்ன? பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறான்னு சொல்லாம அதையும் சொல்றாங்க, எல்லா வார்த்தையும் சொல்லிடுறாங்க. அதுல எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்களான்னா இந்த அக்னின்ற வார்த்தை ஒரு ஈர்ப்புள்ள ஒரு வார்த்தை, அதற்காக அதை பயன்படுத்துறாங்க. இப்போ முதல் கேள்வி, வேதத்தின்படி நீங்கள் யோசித்து பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு கூட்டத்துக்கு போகும் பொழுதுதான் வருவாரா, இறங்குவாரா? நல்லா நீங்க சில வசனங்கள் யோசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? தேவ ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். எப்பெல்லாம்? எப்பவுமே. நீங்க வீட்டில் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். நீங்கள் வேலைக்கு போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். அதாவது யார் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்களோ, உண்மையான சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல, அங்கே பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் சபையில சேர்க்கப்பட்டார்கள், 47வது வசனத்தின்படி. ஆனா இன்னொரு முக்கியமான வார்த்தையை நாம் அங்க பார்க்கிறோம். யாரெல்லாம் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல நாம் படிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரின் வரம் என்பது ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் வாசம் செய்கிறார் என்று குறிக்கிறது. அப்போ இப்ப இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்தவர்களாய் இருப்பீர்கள் என்றால் ஆவியானவர் இப்பொழுது கூட உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். இப்பனா நீங்க எழுந்து குதித்து கொண்டா இருக்கிறீங்க, உங்களுடைய மனது என்ன அலைப்பாய்ந்து கொண்டா இருக்கிறது. நீங்க யோசித்து பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார், அக்கினி அபிஷேகம் இறங்குகிறது. இது முழுக்க முழுக்க ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஏமாற்றி, அப்படிதான் சொல்லணும் அந்த வார்த்தையை, ஏமாற்றி அவர்களுடைய மனதை அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போக வைக்கக்கூடியதான ஒரு நிகழ்வு என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இன்னொரு காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த அக்னி அபிஷேகம் அப்படின்றத சபையில வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க யோசித்து பார்த்தீங்களான்னா இன்னொரு ஆச்சரியமா இருக்கும். ஒரு சபை கூடத்துல ஒரு ஊழியக்காரர் என்ன செய்யறாருன்னா, இப்படின்னு கையாட்டுறாரு, அப்படியே மொத்தமா மக்கள் போய் இந்த பக்கம் விடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, அக்னி இறங்குகிறதுன்னு சொல்றாங்க, அக்கினி அபிஷேகம் சொல்றாங்க. நீங்க நல்ல ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்க, அக்கினி இறங்குகிறது அப்படின்னா ஒரு தடவை தானே இறங்கணும், ஒருவேளை அவர்களுடைய கூற்றின்படி இருந்தாலும் கூட. இப்போ ஒவ்வொரு தடவையும் இவர் என்ன செய்யறாருன்னா, இப்படின்னு கையாட்டும் பொழுது இந்த பக்கம் விடுறாங்க, இந்த பக்கம் இப்படின்னு கையாட்டுறாரு, இந்த பக்கம் விடுறாங்க, நடுவுல இப்படி செங்கடல் பிறந்தது போல கை காட்டுறாரு, அப்படியே நடுவுல அங்க பிரிகிறார்கள். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அன்பானவர்களே, இது ஜஸ்ட் ஒரு மேக் தான். இது ஒரு ஸ்கொயர் நீங்க போட்டுக்கங்க, அந்த ஸ்கொயர்ல ரொம்ப அழகா திட்டம் செய்யப்பட்டதான ஒரு நிகழ்வு தான் இது. எப்படின்னு நான் சொல்றேன், ஒரு 500 பேர் கூடக்கூடிய ஒரு கூட்டத்துல ஒரு 50 பேர் என்னுடைய ஆட்கள் இருந்தா போதும், இந்த அக்னி அபிஷேகத்தை நான் ஈஸியா செஞ்சிட முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? 500 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி பக்கம் ஒரு 10 பேர், பின்னாடி பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல ஒரு 10 பேர், ரைட் சைட்ல ஒரு 10 பேர், நடுவுல ஒரு 10 பேர், என்னுடைய நபர்களை நான் அங்க நிக்க வச்சுட்டேன். இப்ப என்ன செய்யறேன்னா, இப்படின்னு நான் சொல்லும் பொழுது இந்த பக்கத்துல இருக்கிற 10 பேரும் அவங்க மேல விழுறாங்க. ஒரு ஜனத்தின் மேல இன்னொரு ஜனம் விழுந்தா என்ன ஆகும்? எல்லாரும் விழுந்துருவாங்க. அப்புறம் நான் என்ன செய்யறேன்னா, இப்படின்ற இந்த பக்கம் இருக்கிற 10 பேர் அவங்க மேல விழுறாங்க, அப்படியே விழுவாங்க. இதுல நடுவுல நான் இப்படின்னு கை காட்டணும்னு நடுவுல என்னுடைய ஆட்கள் இருக்கும் பொழுது அவங்க அப்படியே பிரிவாங்க, அவங்கவுங்க விழுவாங்க. பிரியமானவர்களே, இதுல ஏமாந்து போகிறவர்கள் யார் தெரியுங்களா? ஒரு அப்பாவியாய், ஆண்டவர் மேல் உண்மையான பாசம் உள்ளவராய், அன்பு உள்ளவராய், தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழாதா, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில நான் வந்திருக்கிறேனே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருவர், இப்படியெல்லாம் நடக்குதா, உண்மையாவே ஆவியானவர் நம் மேல இறங்குகிறாரா, அக்னி இறங்குகிறதா, இதுதான் அக்னி போல என்று அவர் நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. உண்மையாவே இந்த பிரசங்கத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? அந்த ஏமாந்து போய் இருக்கிற 500 பேரும் மனம் திரும்பணும்,
ஆனா அதை விட அவர்களை ஏமாற்றுகிற அந்த 50 பேர் மனம் திரும்பணும். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நாம தான் இதை செய்யறோம். அடுத்து நீங்க ஒரு காரியம் நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்றாரு, எனக்கு அக்னி இறங்கல, எனக்கு எந்த உணர்வும் வரல அப்படின்னா, அவருக்கு இவர் தனிப்பட்ட முறையில் என்ன பண்றாருன்னா, அவரை தலைமையில கை வைக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனா என்ன பண்றாருன்னா, தலையில ஓங்கி டப்பு டப்புன்னு அவர் அடிக்கிறாரு, தலைமையில அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த நெத்தி இருக்குது பாத்தீங்களா, இந்த நெத்தியில பிடிச்சி இப்படி அழுத்துறாரு. அவர் சரீரத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலமா அவரையே அறியாமல் அவர் அங்கே குதிக்கக்கூடிய அளவுக்கு உருவாக்குகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரம் பலவீனம் உள்ள ஒரு சரீரம். நான் ஏற்கனவே கூட அந்நிய பாஷை என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறோம். நீங்க இந்த யூடியூப்ல இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம அதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமானா நீங்க அதையும் கேட்டு தெளிவு பெறுங்க. இப்போ அதுல கூட நான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா சில பேருடைய பலவீனமான இருதயம் இல்லை, பலவீனமான சரீரம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, சாதாரண ஒரு பாட்டு பாடினா கூட நம்முடைய நாடி நரம்புகள் அங்கே ஆடக்கூடியதா இருக்கும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்கே அவர் என்ன செய்யறாருன்னா, தலையில கை வச்சு என்னுடைய இங்கே நெத்தியின் அண்டையில வைத்து என்னை வந்து சரியாக அவர் வந்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி என்னை வந்து உணர்ச்சி வசப்பட செய்வதனாலே நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்குள் ஆவியானவர் இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, நான் உணர்கிறேன், என் உடம்பு சூடாகுது, நான் சூடாகிறதுனால ஆவியானவர் எனக்குள் இறங்கிட்டாருன்னு சொன்னீங்கன்னா நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஒருத்தர் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணா கூட உடம்பு சூடாகும் இல்லையா? ரன்னிங் ஓடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், காலையில உடம்பு சூடாகுமா? சூடாவாதா? ஜுரம் வந்தா கூட உடம்பு சூடாகும். உடம்பு சூடாவதுன்றதுக்காக ஆவியானவர் இறங்கிவிட்டார் என்கிற உதாரணம் எங்குமே கிடையாது. இப்போ அக்கினி ஞானஸ்நானம் என்பது எதை குறிக்கிறது என்பதை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக இப்ப அடுத்த ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் பாருங்க. இந்த அக்கினி இறங்குவதாக என்று வேதத்தில் ஏதாவது ஊழியக்காரர்கள் ஜெபித்திருக்கிறார்களா? எங்கேயாவது நீங்க அக்கினி இறங்குவதாக, ஏன்னா இன்னைக்கு மூச்சுக்கு 300 தடவை இன்னைக்கு பிரசங்கிக்கக்கூடிய நபர்கள் அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குவதாக, அக்கினி வந்து விட்டது, அக்கினி இறங்குவது என்று அப்படியே அவர்களுடைய மூச்சாக பேசிக்கொண்டிருக்கிறார்களே. இந்த மாதிரியான போதனை புதிய ஏற்பாட்டில் எந்த பிரசங்கியாளர்களாவது போதித்திருக்கிறார்களா? அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்கள், அக்கினி இறங்குவதாக அப்படின்ற வார்த்தையை போதித்திருக்கிறார்களா? பழைய ஏற்பாட்டுல ஒரு தீர்க்கதரிசி ஜெபிச்சிருக்கிறார். என்னன்னு தெரியுங்களா? அக்கினி இறங்குவதாக. நீங்க அந்த வசனத்தை படிச்சு பார்த்துருக்கிறீங்களா? நீங்க திருப்பி படிச்சு பாருங்க. அக்கினி இறங்குவதாக அப்படின்னு அவர் சொன்னதுனால என்ன நடந்தது அங்க அப்படின்ற ஒரு உதாரணத்தை நீங்க படிச்சு பாருங்க. 2 ராஜாக்கள் புத்தகத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா 1ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷன் ஆனால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. இப்போ இந்த தீர்க்கதரிசி கேட்டு அக்கினி இறங்குச்சா இறங்கலையா? இறங்கி என்னாச்சு? அங்க இருந்த 50 பேர் செத்து போயிட்டாங்க. உண்மையாவே யோசிச்சு பாருங்க. அக்கினி இறங்குவதாகனா அக்கினி அபிஷேகம் பெறுங்கள் என்றால் அக்கினி இறங்குனா வெந்து போய் செத்து தான் போவோம் நம்ம. நீங்க இதுல இருந்து வெளியே வாங்க. முதல்ல வேதத்துல இந்த அக்கினி ஞானஸ்நானம்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. அந்த வசனத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கங்க. அக்கினி அபிஷேகம், அக்கினி ஞானஸ்நானம் என்பது ஏதோ ஆசீர்வாதம்னு நீங்க நினைக்காதீங்க. முதல்ல அதுவே தவறு. நீங்க மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல யோவான் பயன்படுத்தியதாக நான் சொன்ன வார்த்தையை மறுபடியும் நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. அந்த அக்கினி ஞானஸ்நானம்னா என்ன அப்படின்றத வசனத்தின்படி நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. மறுபடியும் நான் சொல்றேன், நான் மூட நம்பிக்கையாக பேசல, இல்லாததை நான் சொல்லல, வசனத்துல இருக்கிறத உங்களுக்கு நான் எடுத்து காட்டி கொண்டு இருக்கிறேன். நீங்க இதை நம்புங்க, இல்லை எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது எது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன, அப்போ நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை இழந்து போவீர்களானா இதை குறித்து நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க.
நீங்க வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல அக்கினி ஞானஸ்நானம் நீங்க படிச்சிருக்கிறீங்க. ஆனா இப்ப நீங்க 10வது வசனத்தை நீங்க வாசி பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்றதை நீங்க கவனிங்க. இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நீங்க இப்ப படிக்கும்போது பைபிள் உங்க கையில இருந்தா அக்கினின்ற வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்றதை புரிஞ்சுக்கங்க. கோடாரியானது மரத்தின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இங்க மரம்ன்றது என்ன? மனிதர்கள். கோடாரி என்றது என்ன? கடவுளுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. யார் ஒருவர் வசனத்திற்கு கீழ்ப்படியவில்லையோ அவர் வெட்டப்பட்டு அக்கினியிலே போடப்படுவார். நியாய தீர்ப்புக்கு பிறகு அவர் நரகத்துக்கு போவார். அப்ப இந்த அக்கினி என்பது எதை குறிக்கிறது? நரகத்தை குறிக்கிறது. சரி, 12வது வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார் என்றார். இங்க அக்னின்றது எதை குறிக்குது? கீழ்ப்படியாதவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்பதுதான் குறிக்கிறது. இப்ப 11வது வசனத்தினுடைய அக்னின்றது எதை குறிச்சிருக்கும்? இல்ல அது மட்டும் அக்னி ஞானஸ்நானமா? இல்ல. பிரியமானவர்களே, இப்போ நீங்க சரியா உணர்ந்து கொள்ளுங்க. அக்னி ஞானஸ்நானம் என்பது சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் நரகத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கை குறிக்கிறது. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு அக்னி ஞானஸ்நானம் வேணுமா வேணாமா? இன்னும் இந்த வசனங்களை படித்த நீங்க அக்னி ஞானஸ்நானம் வேணும் அப்படின்னு நீங்க நினைப்பீர்களானா, உங்களுக்கு வேணும்னா தாராளமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நீங்கள் திருப்பி கொண்டு வாசிப்பீர்களானா 20ஆம் அதிகாரத்திற்கு முதல்ல நீங்க திருப்பி கொள்ளுங்க. 15வது வசனத்தை நீங்க பாருங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். எங்க? அக்கினி கடல். இததான் அக்கினி ஞானஸ்நானம் என்று யோவான் சொல்லுகிறார். அக்கினி கடலில் தள்ளப்படுவார். யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையோ அவர் நரகத்திற்கு போவார். இதே வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 பாருங்க. பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு அக்னி ஞானஸ்நானம் வேண்டாம். கிறிஸ்துவுக்குள்ளாக பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள். உண்மையான சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியுங்கள். ஞானஸ்நானம் பெறும் பொழுது நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதோடு மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் உண்மையான ஒரே சபையிலே நாம் சேர்க்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாக பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ அக்னி இறங்குவதாக என்ற வார்த்தை உங்களுக்கு பிடித்திருக்கிறது, அதுதான் காரணம். ஆனா அதை விட மிக முக்கியமான ஒரு வார்த்தை எனக்கு தெரியுங்களா? உங்களுக்குள், உங்கள் இருதயத்திற்குள் வசனம் இறங்கி இருக்குதா? அதை குறித்து யாராவது நம்ம கவலைப்படுறோமா? நான் வசனத்தை நன்றாக படித்திருக்கிறேன், வசனம் எனக்குள் இறங்கி இருக்கிறது நாம் யோசிக்கிறோமா? முதல்ல பைபிள் திறந்து படிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் நம்மள இருக்கிறோம்? அக்கினி அபிஷேகத்தின் மேல ஆர்வமுடைய எத்தனை பேர் பைபிள் திறந்து அதில் உள்ள வார்த்தைகளை படிக்கிறாங்க? ஜெபம் பண்றதுக்கு ஒரு 10 வசனம் கத்து வச்சுக்கிட்டா போதும் தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. சாட்சி சொல்லிட்டா போதும், என் வாழ்க்கையை போய் பிரசங்கம் பண்ணிட்டா போதும் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு 40 நிமிஷம் ஒருத்தர் பிரசங்கம் பண்றாருன்னா 2 வசனம் தான். அதுவும் சங்கீதத்திலிருந்து அவர் சொல்லிட்டாருன்னா அவர் கதையை சொல்லிட்டு ஆண்டவரை பத்தி நான் சுவிசேஷம் சொல்லிட்டேன்றார். இதுவா சுவிசேஷம்? இது உங்களுடைய சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் கிடையாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்களானா, வசனத்தை படிக்கிறது இல்லை. பிரியமானவர்களே, கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படியாய் படிக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. உங்களுக்குள் அக்கினி இறங்கலன்னு நீங்க கவலைப்படாதீங்க. அக்கினி இறங்கிவிட்டது, நான் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று பெருமையும் கொள்ளாதிருங்கள். தேவ வசனம் உங்களுக்குள் இறங்கி இருக்கிறதா? யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 21வது வசனத்துல, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும், நல்லா கவனிங்க, உங்கள் இருதயத்திலே ஆழமாக விதைக்கப்பட்ட நாட்டப்பட்ட
எழுதப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வல்லமையானது வசனம். ஒரு தரிசனமோ காற்றோ நான் சொல்லிட்டதுனால வல்லமை இறங்குவதாக என்ற வார்த்தையோ கிடையாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நிறைய பேர் தவறா புரிந்து கொண்டு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்கிற வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பலன் அடைந்து அப்படின்னா அந்த பலன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா எழுந்து குதிக்கிறது தான் பலன் நினைக்கிறாங்க. அன்பானவர்களே, இருதயமானது பலன் அடைய வேண்டும். அந்த பலத்தினால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை குறித்து சொல்லக்கூடிய சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றுதான் அந்த வசனம் சொல்லுதே தவிர நீங்க எழுந்து குதிப்பீங்க, முழு பலத்தோட நடனம் ஆடுவீங்க, அப்படி வசனம் சொல்லிக் கொடுக்கவில்லை. அப்போ அக்கினி ஞானஸ்நானம் என்பது அது நரகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அக்கினி இறங்குவதாக என்றால் எலியா ஜெபம் பண்ணது போல இன்னைக்கு அக்கினி இறங்குச்சுன்னா நாம செத்து போயிடுவோம். இன்றைக்கு அக்கினி இறங்குவதாக சொல்லக்கூடியவர்கள் அது ஒரு மாயமான வார்த்தையாக பதிவு செய்கிறார்கள். இந்த பிரசங்கத்தை கேட்கக்கூடிய நீங்கள் சற்று நிதானமாக்க, ஒருவேளை இதை நீங்க கேட்ட உடனே உங்களுக்கு பிடிக்காம கூட போலாம் இந்த பிரசங்கம். ஆனா ஏன் இந்த வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது என்பதை ஒரு நிமிடம் நீங்க யோசிங்க. இது சரியா? நெக்ஸ்ட் டைம் நீங்க அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு போகும்பொழுது அந்த சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலையை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, கவனமா பாருங்க. உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலையை நீங்க பாருங்க. யார் அந்த பக்கம் நிக்கிறா, முன்னாடி யார் நிக்கிறா, பின்னாடி யார் நிக்கிறா, அவர் அந்த பிரசங்கியாளருக்கு தெரிந்த நபரா தெரியாத நபரா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா உங்கள் ஆத்மா நரகத்துக்கு போகும்படி நீங்க இடம் கொடுக்காதீங்க. சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. சத்தியம் உங்களை வழி நடத்தும். ஏன்னா சில பேர் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னா, அதாவது முழங்காலுக்கும் முழங்கைக்கும் முடிச்சு போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பையனுக்கு அந்த ஆசிரியர் ஒரு தேர்வு வரும்னு சொல்லிட்டாங்க. ஒரு கட்டுரை போட்டி வரும். அந்த கட்டுரை போட்டியில நீ சரியா எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. அவன் சொல்றான், மிஸ் என்ன கட்டுரை வரும்? அப்ப அந்த மிஸ் சொல்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பசுவை பற்றிய கட்டுரை நீ எழுதணும். அப்போ என்னென்னோ மிஸ் சொல்லி கொடுக்குறாங்க. பசு வீட்டு விலங்கு, பசுவுக்கு 4 கால்கள் இருக்கும், பசு பில் தின்னும் அப்படின்னு நீ எழுதணும் அப்படின்றாங்க. ரைட்டா அந்த பையனும் நல்லா படிச்சுக்கிட்டான். வீட்டில் போயிட்டு மறுநாள் அவன் எக்ஸாம் எழுதுறதுக்காக வரான். அந்த கொஸ்டின் பேப்பர்ல வேற இருக்குது, தென்னை மரத்தை பற்றிய கட்டுரை வரைக. ஆசிரியரும் இல்லை. இப்ப எப்படி இருந்தாலும் கொஸ்டின்ல வந்துடுச்சு இல்லையா, அவன் எழுதணும் இல்லையா. இப்ப இவன் என்ன பண்றான், ரொம்ப உஷாரா அவனுடைய பூமிக்குரிய அறிவின்படி அழகா எழுதுறான் அந்த பேப்பர்ல. பசு ஒரு வீட்டு விலங்கு, ஏன்னா அவன் அதுதான் படிச்சான். பசுவுக்கு 4 கால்கள் உண்டு, பசு பால் தரும், இதெல்லாம் எழுதிட்டு இந்த பசுவை கொண்டு தென்னை மரத்தில் கட்டி வைப்பார்கள்னு எழுதிட்டான். இப்ப அவன் என்ன நினைச்சிட்டான், தென்னை மரம் பற்றிய கட்டுரை முடிஞ்சு போச்சு. பிரியமானவர்களே, இது ஒரு கதையா இருந்தாலும் நிறைய பேர் அக்கினி அபிஷேகன்ற விஷயத்துல அப்படிதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அக்கினி ஞானஸ்தானன்றது நரகத்தை குறிக்குதுன்னா இதை எடுத்துட்டு ஆவியானவருடைய வருகையிலே ஆவியானவர் நமக்குள் கொடுக்கப்படுகிற காரியத்தில் எடுத்து கட்டிட்டாங்க. இப்போ இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அக்கினி அபிஷேகம் என்கிற வார்த்தையே அக்கினி ஞானஸ்தானம் என்கிற வார்த்தையை கொண்டு பரிசுத்தாவியானவரின் வருகை, பரிசுத்தாவியானவரின் வரம், பரிசுத்தாவியானவர் வாழுதல், இறங்குதல், இப்படி மாத்திட்டாங்க பாருங்க. பேதுரு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் பாருங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். இப்போ பேதுரு பாட்டு பண்ணாரா? பேதுரு கத்தி ஜெபித்தாரா? பேதுரு பிரசங்கித்தார், ஆவியானவர் இறங்கினார். இது பரிசுத்தாவியானவருடைய ஞானஸ்தானம். இதை பத்தி உங்களுக்கு கேள்வி இருக்குமானா இதனுடைய டிஸ்கிரிப்ஷனும் நான் கீழே கொடுத்திருக்கிறேன். பரிசுத்தாவியானவருடைய ஞானஸ்தானம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நீங்க படிச்சு கத்துக்கங்க. அக்கினி அபிஷேகம் இங்கே வரவில்லை. அக்கினி இவர்கள் மேல் இறங்கவில்லை. அக்கினி இவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, எதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆக வசனங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வசனத்தை குறித்து தெளிவாயிருங்கள். வசனம்தான் நம்மை நியாயம் தீர்க்குமா. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல என்ன படிக்கிறோம்? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும்.
எது நம்மை நியாயம் தீர்க்க போகிறது? அக்கினி அபிஷேகம்னு சொல்றோமே அதுவா? அந்நிய பாஷை பேசுகிறோம் அப்படின்னு சொல்றோமே அதுவா? எழுந்து குதிக்கிறோமே அதுவா? இல்ல பேசக்கூடியவர் என்னென்னவோ வார்த்தை பேசினாலும் நாமளும் கூட சேர்ந்து பேசுறோமே அதுவா? நாம் நடனம் ஆடுவதா, குதிப்பதா, ஓடுவதா, புரளுவதா? எது நம்மை நியாயம் தீர்க்க போகிறது? தேவனுடைய வசனம் தான். நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறது தான் நாம் ஆவியானவருக்கு கொடுக்கிற மரியாதை. ஆவியானவரை பற்றி நாம் குறையா பேசல, ஆவியானவரை தான் நாம் மேன்மைப்படுத்தி பேசுகிறோம். ஆனா அந்த ஆவியானவரை தவறான முறையில் சித்தரிக்கிறவர்கள் நியாயத்தீர்ப்பு நாளில் சரியாக ஒரு பதில் சொல்லக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். இந்த வசனங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், யோசித்து பாருங்கள். உங்கள் இருதயத்திற்கு சரியான ஒரு சூழ்நிலையின்படி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வசனத்தை ஒப்பிட்டு எது சரி எது தவறு என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரின் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 9:30 மணி மற்றும் மாலை 5 மணி. கூடுமிடும் எண் 9 அரிதாஸ் முதல் குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை 99. அம்பத்தூர் மேல் ஐனம்பாக்கத்தில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி. கூடுமிடம் எண் 5 திருவள்ளுவர் தெரு, மேல் ஐனம்பாக்கம், சென்னை 95. புழல் பகுதியில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 மணி. கூடுமிடம் எண் 115 GNT ரோட், புழல் கேம்ப், சென்னை 66. நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்.